ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்பைசி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதான் மதுரை ஸ்பெஷல் கோனார் கடையோட முட்டைக்கறி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, பொடியாக கட் பண்ண பூண்டு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, ஜீரகம், ஒரு லெமன், 2 முட்டை, வீட்டில் அரைச்ச பட்டை கிராம்பு பொடி, தேவைக்கேற்ப உப்பு. நான் இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாதீங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்க்க போகிறேன். பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி சேர்க்க வேண்டாம். இதுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொடியாக கட் பண்ணியிருக்க தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிரும். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். வெறும் கறியாக எடுங்க, எலும்பு சேர்க்க வேண்டாம். கறியாக எடுத்து அதை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் முட்டைக்கறிக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறியை ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி. வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தான் போடுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. நல்லா பச்சை வாசம் போக கறியை வதக்கிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம கறி வேக வைக்காமல் மொத்தமாக போடுறதுனால பச்சை வாசம் போக வதக்கிக்கணும் கறியை. இப்போது இது கூட பட்டை கிராம்பு பொடி சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டில் அரைச்ச பொடி. இதில் வந்து பட்டை, ஏலக்காய், கசகசா, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். இது எப்படி அரைக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை ஒரு வீடியோவாக நான் போடுறேன். பட்டை கிராம்பு பொடி நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நீங்களும் உங்கள் கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. ஏன்னா வந்து இது நம்ம குக்கர்லேயே வைக்கிறதுனால கறி நல்லா வேகணும். குக்கரில் வச்சா தான் கறி நல்லா வேகும். ஏன்னா அதுக்கு லாஸ்ட்டாக வந்து நம்ம நல்லா வற்ற வைக்கணும். முட்டை போட்டு கரலும் போது அப்போ தான் வற்றி இருந்தால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வற்றி கிரேவியாக வந்துருச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து கோனார் கடை ஸ்பெஷல் ரெசிபி. இது வந்து நீங்கள் ஆஃப்டர்நூனில் போனால் கிடைக்காது. ஸோ நைட்டில் போய் இதுக்கு தோசையும் முட்டைக்கறியும் வந்து சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். ஸோ மதுரைக்கு போனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கடையில் போய் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இதை வந்து இப்போ நம்ம கடாயில் மாற்றிக்க போகிறோம். ஏன்னா கடாயில் மாற்றினா தான் நல்லா ட்ரையாக வறுக்க முடியும். நான் 1 டேபிள் ஸ்பூன் கடாயை வச்சு நெய் ஊற்றுறேன். ஒரு 5-6 முந்திரி சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. லைட்டாக முந்திரி செவக்கவுமே அது கூட மட்டனை கலந்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கிளறி விடுங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சா கிளறணும்னு அவசியம் இல்லை. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வற்றிரும். கிளறிக்கிட்டே இருந்தால் தான் சுருண்டு வரும் கறி. நல்லா கிரேவி நல்லா வற்றும். நல்லா ட்ரையாக வந்தால் தான் நம்ம முட்டை சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம முட்டையை வந்து தனியாக கிண்டி போட மாட்டோம். இப்போ ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். முட்டையை வந்து இது கூடயே தான் நம்ம சேர்ப்போம். இப்போ பாருங்கள் நல்லா வற்றிருச்சு பாருங்கள். தண்ணியே இல்லாமல் நல்லா வற்றிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பக்குவத்துக்கு வந்துருச்சு. தண்ணியெல்லாம் வற்றி கிரேவியாக வந்துருச்சு ட்ரையாக. இது கூட வந்து இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ண போகிறோம். முட்டையை வந்து தனியாக கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும்.
வேறு கடாயில் வச்சு முட்டையை கிண்டி இதில் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இது கூட மட்டன் கூடயே தான் இப்போ முட்டையை கலக்க போகிறோம். அதனால் வந்து மஞ்சக்கரையும் வெள்ளைக்கரையும் நல்லா கலந்துக்கலாம். மட்டன் கூட முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வைக்காமல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் சீக்கிரம் ட்ரை ஆகி வரும். நீங்கள் 3 முட்டை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க கைவிடாமல். அப்போ தான் முட்டையும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருச்சு. இப்போது பார்த்திங்கன்னா நல்லா முட்டையும் மட்டனும் ஒன்று சேரணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ ட்ரையாக வந்துருச்சு. நான் லோ ஃப்ளேமில் வைக்க ஹை ஃப்ளேமில் வச்சே கிளறி விட்டேன். நீங்களும் அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சே கிளறிக்கங்க. அப்போ தான் மட்டனும் முட்டையும் நல்லா ஒன்று சேர்ந்து கிரேவியாக வரும். இந்த மாதிரி ட்ரையாக வர வரைக்கும் நல்லா கிளறிக்கங்க. சூப்பராக வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை கோனார் கடை ஸ்பெஷல் ரெசிபி. நீங்களும் மதுரைக்கு போனால் கண்டிப்பாக கோனார் கடைக்கு போயிட்டு இந்த முட்டைக்கறி சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக அந்த ரெசிபியை நான் செஞ்சு போடுறேன். Until then, bye.